வணக்கம் நண்பா. என் பேர் சஞ்சய். இந்த வீடியோ நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், யார் ஸ்டார்ட் பண்ண வேணாம், பிஸ்னஸ் அடிப்படையாக எப்படி தொடங்குறது, இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இருந்தவங்க லாஸ் ஆகி வெளியே போகிறாங்க, அதுக்கான ரீசன் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ மூணுமே ஒரே வீடியோவில் சொன்னோன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுனதை கொஞ்சம் தூரம் கேட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய விஷயம் வேஸ்ட்டாக போகும். அதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ யார் பிஸ்னஸ் பண்ணலாம், யார் பிஸ்னஸ் பண்ண வேணாம், ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணியிருந்தார், ஒரு அண்ணன் ஒருத்தர் கடை வச்சுருந்தார். தள்ளு வண்டியில் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் மாரி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த அண்ணன் நல்லா படிச்சுருந்தார், ஆனால் கடை வச்சுருந்தார். அதுக்கப்போ ஒரு நாள் கடையை அந்த சைடுக்காக தான் நான் போயிட்டு வருவேன். அப்போ அந்த கடையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் கடையே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கடை இருந்தது இங்கே காணோம் அப்படின்னு பார்த்தேன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த அண்ணன் காணோம். அதுக்கப்புறம் போயிட்டார், எங்கே போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த அண்ணன் பார்த்தேன், என்ன நான் கடை போட்டுட்டு இருந்தீங்களே, இதுமாரி என்ன ஆச்சு, ஏன் கடையை மூடிட்டீங்கன்னு அப்படி கேட்டேன். அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை தம்பி, வருமானம் இல்லை, அதனால் நான் பழையபடி நான் ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டா நான் நல்ல சேலரி ஒன்று கொடுக்குறாங்க, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸை மூடிட்டு போயிட்டார். ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இதுதான் ரீசனே. இப்போ நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருந்து சில பேர் கடையை ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயம், அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் வர காரணம் என்னென்னா, ஒரு வேலைக்கு போகிறாங்க. இப்போ வேலைக்கு போயிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அங்கே மேனேஜருங்க, ஸோ சில பேர் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ என்ன ஒரு சொல்லிகிட்டே இருந்தது, ஒர்க் ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையை அவங்களுக்கு பிடிக்காமனால என்ன பண்ணுறாங்க, நான் பிஸ்னஸுக்கு போயிடலான்ட்டு அப்படி வந்துடுறாங்க. ரெண்டாவது ரீசன் என்னன்னா, இப்போ சேலரி கம்மியாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு எடுத்த சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா, வாண்ணா நம்ம பிஸ்னஸ் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, எப்படி சொல்கிறது, இதனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகும்னா, பிஸ்னஸை பற்றி ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மெட்டீரியல் காசு, அந்த கடை வைக்கணும் அந்த காசு, ஸோ எல்லா காசுமே வேஸ்ட்டாக போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அது நிப்பாட்டிட்டு மறுபடியும் பழைய வேலைக்கு நல்ல சேலரி கிடைக்கும்போது அதுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது அவ்வளோ காசு லாஸ் ஆச்சா, இது ஏன் அவ்வளோ காசு லாஸ் ஆகிடுச்சு, எதனால் அவர் பிஸ்னஸ் விட்டு போனாருன்னு ஃபஸ்ட்டு புரிதல் இல்லை. பிஸ்னஸ் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சக மனுஷங்க வாழ்கிறதுனா வச்சுங்களேன், இப்போது ரொம்பலாம் வேணாம், இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பெற்றுட்டு அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். ஒரு 50 இல்லை 60 வயசுக்கு அப்புறம் அவங்க நல்லா சேர்த்து வச்சுட்டு அவங்க வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்கணும். இல்லை ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை நம்ம நடத்தணுன்னா, நான் சொல்கிறது மாரி என்னென்னா, ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாள் அங்கேயே செஞ்சு நின்றீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் எப்படி சொல்கிறது, பசங்களை படிக்க வச்சுட்டு உனக்கு அன்றாட தேவையான செலவுங்களை போக ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் நீ முடிஞ்சிருக்க வாழ்ந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் பிஸ்னஸ்ஸு நீ போக வேணாம், எனக்கு தெரிஞ்சு அதுமாரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. அப்படின்னா ஏன் போகிறாங்கன்னா, இந்த காசு அதிகமாக இல்லை, ரொம்ப சேலரி கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் தாங்க முடியாமல் போகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கம்பெனி போகும்போது எல்லோரும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படின்னா சேலரி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸுக்குள்ளே அந்தமாரி ஐடியா வந்துச்சுன்னா பிஸ்னஸ்க்குள்ளே வர வேண்டாம், என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் வேறு, நம்ம சேலரிக்கோசம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் வேறு. ஏன்னா நிறைய பேர் இதுமாரி ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகி, அந்த லாஸை கடனாகி அதை அடைக்க முடியாமல் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நான் நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரீசனாக இப்போது அன்றாட வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த சாதாரணமாக நம்ம ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து சேலரி நல்லா அங்கேயே ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஸ்கில் வளர்த்துக்கிட்டால் கூட அங்கேயே ஒரு நல்ல பொசிஷன் போடலாம், இன்னும் காசு சம்பாதிக்க முடியும்.
ஸோ அப்படி இருந்தால் நீ அதுவே ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது போல் மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் வர வேணாம். எனக்கு தெரிஞ்ச மை ஒப்பீனியன், அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் வரலாம் வராமலே போகலாம், அது உங்களுடைய இது இஷ்டம்தான். ஆனால் மை ஒப்பீனியன்னா அது வேணான்றேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா எப்படி இருக்குன்னா, ஒரு கடையை திறந்தோன்னா அதில் வந்து எப்படி நம்ம மெட்டீரியலில் வந்து மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணலாம், அந்த மெட்டீரியல் நம்ம நிறைய இடத்துலேருந்து எப்படி வாங்கலாம், ஒரு கடையை எப்படி நம்ம வந்து பெருசாக்கலாம், நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், நம்மளேருந்து நல்ல வருமானம் எப்படி எடுக்கலாம், ஒரு கடையை எவ்வளோ பெருக்க முடியும். அவங்களோட மைண்ட் செட்டு வேறு, பிஸ்னஸ்ன்ற மைண்ட் செட்டு வேறு. நம்ம எதனால் இப்படி பிஸ்னஸ்குள்ளே போகிறோன்னா இது போல் சில காரணங்களுக்கோசம் தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை எல்லாருக்கும் ஒரு வேலை வந்து செட் ஆகாது. அதுதான் ஒரு மெயினான ரீசனு. ஏன்னா அங்கே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சேலரி கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நல்ல வேலையை தேடுங்க ஃபஸ்ட்டு. அப்படி நல்ல ஒரு வேலையை தேடிட்டா இருந்தால் கூட ஒரு 5 வேலை 10 வேலை கூட எடுத்துங்களா, தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேலை ஃபஸ்ட்டு செட் ஆகணும், நல்ல சேலரி வேணும். அப்புறம் கூட நீ அந்த வேலையை நல்லா செஞ்சுங்க. எடுத்து எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் ஒரு பிஸ்னஸில் போய் விழுந்துடாதீங்க. விழுந்துட்டிங்கன்னா அப்படியே லாஸ் ஆகி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் இந்த பிஸ்னஸ்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது பிஸ்னஸ்ங்கோசம் படிச்சிருப்பாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு கடையில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லை ஆர்வம் இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் போங்க. ஏன்னா பிஸ்னஸ் மைண்ட் செட்டு வேறு, புரியுங்களா? நீங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதுக்கோசம் நான் பிஸ்னஸில் போகணும் வேண்டான்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ நிறைய பேர் வந்து இதுமாரி தப்பான மிஸ்டேக் எடுத்து பிஸ்னஸ்குள்ளே வராங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் ஏண்டா பண்ணணுன்ற மாரி கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு புரிதல் வேணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நம்ம எதுக்கோசம், நம்ம என்ன நோக்கோசம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம எதுக்கோசம் பிஸ்னஸில் போகிறோன்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயந்தான், அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ்றீங்க, எக்ஸ்ட்ரா சேலரிக்கோசம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் விழ வேணாம். இல்லை எனக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா பிஸ்னஸில் வர வேணாம். அது போல் நல்ல வேலையை தேடுங்க. ஒரு வேலை தான் உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஒரு 4-5 வேலை இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து தேடினா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருங்க. இல்லை எனக்கு வந்து அந்தமாரி லைஃப் ஸ்டைல் வேணாம், ரொம்ப ஒரு பெரிய ஆளாக ஆகணும், இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ண ஐடியா மட்டும் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் வேணுன்னா கூட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய சின்ன ஒப்பீனியன். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் பிஸ்னஸ்லேருந்து வேலையில் இருந்தவங்க ஏன் பிஸ்னஸ்க்கு வராங்கன்றது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரீசனை வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கான நோக்கமே. ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக வாழ்றது பிஸ்னஸ்க்கு வர வேண்டது எனக்கு தெரிஞ்சு வேணாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் இப்போ தான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், முடிஞ்சால் அதுலேயே ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன்.